கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 4 அதிகாரம் 10 கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது, மனம் திரும்பும் போது, நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உயர்வுகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமா, கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் தாழ்த்தும் போது கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நாம் தாழ்த்தும் போது அவர் அவருடைய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே இருதயத்திலே பெருமை இருக்கும் என்றால் தேவன் நமக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பார். பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம். தேவன் நம்மை மன்னித்து அவருடைய கிருபையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று. நாம் தேவ சமூகத்திலே தாழ்த்தும் போது அவர் நமக்கு மனம் இறங்குவார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். நாம் மனம் திரும்பும் போது நம்மை மன்னித்து அவருடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்துவோம், தேவன் நம்மை உயர்த்துவார். ஹல்லேலூயா. வேதத்துல நாம் வாசிக்கிறோம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே எதையுமே சுயநலத்துக்காக அல்லது வீணான பெருமைக்காக செய்யாமல் மனத்தாழ்மையோடு மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக நாம் எண்ண வேண்டும். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை நம்மை விட மேன்மையாக எண்ணுவது கிடையாது. எப்பொழுதுமே மற்றவர்களை குறை கூறுவதே பழக்கமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற காரியங்களை நாம் குறை பேசாமல் நாம் மற்றவர்களை மேன்மையாக எண்ணும் போது, நாம் மனத்தாழ்மையோடு நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதி